அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமையில ஈடுபட்டவன் டிஎம்கே காரனா. துணிச்சலா செயல்பட்ட அந்த மாணவி தொடர்நடுங்கி காதலன் துரிதமா செயல்பட்டு அந்த குற்றவாளியை மடக்கி பிடிச்ச காவல்துறை தூண்டி விட்ட நம்ம அண்ணாமலை. சோ மக்களை இதை வச்சு நீங்க கணிச்சிருக்கலாம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற கண்டென்ட் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வன்கொடுமைக்கு பின்னாடி உள்ள மர்மம் தான். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களிடையே தமிழ்நாடியே அதிர விட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய சம்பவம் எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை பிரச்சனை தான். இந்த பிரச்சனை கடந்த 23ஆம் தேதி இரவு நேரத்துல நடந்ததுங்க. அன்னிலிருந்து இன்னை வரைக்கும் பல ப்ரெடிக்ஷன்ஸ், பல யூகங்கள், பல கருத்துக்கள் தான் போயிட்டு இருக்கே ஒழிய குற்றவாளி யாருன்றது இது வரைக்கும் தெரியாம இருந்தது. ஆனா ஃபைனலா ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த சம்பவத்தை பண்ண வந்து 37 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன். அதுலயும் பாருங்க, இவன் பகல் முழுக்க பிரியாணி கடை போட்டு உழைக்கிற ஒரு உழைப்பாளியா, இரவு நேரத்துல இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை செய்யற ஒரு படுபாவியா மக்கள். அது மட்டும் இல்லாம இவன் பல மாசமா, சிலர் பல வருஷமா இதை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அரசியல்வாதிகள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு எதிராக என்ன ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, இவன் வந்து டிஎம்கே கட்சிக்காரன், அதனாலதான் இந்த கேஸை வந்து காவல்துறை ரொம்ப ஸ்லோவா மூவ் பண்றாங்க, பிடிப்பட்டவன் முதல்ல உண்மையான குற்றவாளியே இல்ல, எஃப்ஐஆர் லேட்டா பதிவு பண்றாங்க, இப்படி சுத்தி பல கான்ட்ரவர்சிஸ் போய்கிட்டு இருக்கு. இதைதான் நம்ம டீட்டெயிலா அலச போறோம். அதுக்கு முன்னாடி அவன் என்னதான் தப்பு பண்ணான் அதை நம்ம ஒரு ஓவர்வியூவா பாத்துடலாம் வாங்க. சோ மக்களை, சம்பவத்தன்று 23ஆம் தேதி ஒரு மாலை பொழுதுல அந்த அண்ணா யூனிவர்சிட்டியானது எப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெரிய பரப்பளவு நிலப்பகுதியை கொண்டது. ஒரு ஒதுக்குப்புறத்துல, இன்னைக்கு தேதிக்கு காலேஜ்ல இதெல்லாம் நார்மல் தான், இதை ரொம்ப பெரிய குத்தெல்லாம் சொல்ல முடியாது. ஒரு சக மாணவனும் மாணவியும் 2 பேரும் காதலர்கள் ஒரு ஒதுக்குப்புறமா நின்று பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க. கொஞ்சம் இணக்கமாவும் இருந்திருக்காங்க. அத ஒரு மர்ம நபர் வீடியோ பதிவு பண்ணியிருக்காரு. திடுதிப்புன்னு உள்ள குதிச்சு அவர் முதல்ல அந்த பொண்ணை மிரட்டி இருக்காரு. நான் வந்து மஃப்டியில வந்திருக்கிற ஒரு காவல்துறை அதிகாரி அப்படின்னு. அடுத்ததான் அந்த பையனை அடிச்செல்லாம் பயந்து ஓடியே போயிட்டான். இங்க ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இது கண்டென்ட்டுக்கு அப்பாற்பட்டது தான், ஆனா முக்கியமா இதை பதிவு பண்ணி ஆகணும். ஒரு பெண்ணு காதலியோ தங்கையோ என்ன உறவு முறையா இருந்தாலும் நம்மளை நம்பி வந்த ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு ஆபத்தான சூழ்நிலை விட்டுட்டு ஓடுறானா, இது ஆண் மரபா? அவனா ஒரு ஆம்பளையா? அவனுக்கு மூலம் எதுக்கு காதல்? அதே மாதிரி அவனை நம்பி போன அந்த பொண்ணை என்ன சொல்றது? விடுங்க, நம்ம கண்டென்ட்க்கு வருவோம். அடுத்து அந்த நபர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமைக்கு வற்புறுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அதையுமே அவர் வீடியோ பதிவு பண்ணி வச்சுட்டு அந்த பொண்ணை பல மாசமா பிளாக்மெயில் பண்ணி அதே விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு வந்து தன்னுடைய பொறுமையை இழந்து ரொம்ப நொந்து போய் என்ன பண்றாங்கன்னா, பாலியல் அத்துமீறல் கமிட்டி அந்த யூனிவர்சிட்டியில இருக்கு, அங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அதன் அடிப்படையில இது வந்து காவல்துறைக்கு தெரிவிக்கப்படுது. ராஜா அண்ணாமலைபுரம் மகளிர் காவல் நிலையத்துல வந்து புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்படுது. உடனே ஒரு தனிப்படை அமைச்சு 4 தனிப்படை கொண்ட போலீஸ் அணி வந்து இந்த வழக்கை விசாரிக்காங்க. துருவி வழக்கம் போல அவங்களுடைய அந்த தேடுதல் புரோட்டோகால்லாம் என்னமா இருக்குமோ அதே ப்ராசஸ் தான் இங்கேயும் ஃபாலோ செய்யப்படுது. வழக்கம் போல அதே சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா தான் இந்த நபரும் மாட்டினாரு. எப்படின்னா, அந்த ஒரு நபர் மட்டும் அந்த காலேஜ் வளாகத்துக்கு வெளி சைட்ல உள்ள காம்பவுண்டுக்கு வெளியே கொஞ்சம் சந்தேகப்படும்படியா நடமாடிக்கிட்டு இருந்திருக்காரு. உடனே போலீஸ்காரங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த பொண்ணுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி அந்த வீடியோ கால் மூலியமா அந்த பர்சனை வந்து காட்டுறாங்க. பார்த்த உடனே அவங்க இவன் தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே போலீஸ் கிடுக்குப்படியே விசாரணை பண்ணி அவனை கேட்கிறாங்க. அப்போ பல திடுக்கிடும் தகவல்கள் வருது. அதன்னு பார்க்கலாம் வாங்க. போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணதில்லை. இவன் பேர் வந்து ஞானசேகர்னு தெரிய வந்திருக்கு. இவன் இத பல மாசமா அந்த அண்ணா யூனிவர்சிட்டி காம்பவுண்ட்ல ஒரு பொழப்பாவே பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். பேசிக்காவே இவன் வந்து கோட்டூர்புரத்தை சேர்ந்தவன். அதனால அங்க உள்ள சந்து பொந்து மூளை முடுக்கு ஒவ்வொரு வழியுமே இவனுக்கு அத்துப்புடி. அண்ணா யூனிவர்சிட்டியில மொத்தம் 7 என்ட்ரன்ஸ். அந்த மெயின் என்ட்ரன்ஸ் மூலியமா போனா நம்ம மாட்டிக்குவோன்னு இவன் உஷாரா என்ன பண்ணிட்டான்னா, சூர்யா நகர் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட், சூர்யா நகர் தான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்து கனெக்ட் பண்ண. அந்த காம்பவுண்ட் எகிரி குதிச்சா அண்ணா யூனிவர்சிட்டி வளாகம். சோ அப்படிதான் எகிரி குதிச்சு போயிருக்கான். அங்க எந்த மாணவிகளோ அவங்க காதலர்களோ இல்ல நட்புரிதியா பேசிட்டு இருந்தா கூட ஒரு வீடியோ எடுத்து பிளாக்மெயில் பண்ணி இவன் தொடர்ச்சியா பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். மொபைல் ஆக்சஸ் பண்ணி அதுல கொஞ்சம் டீடைலிங்கா விசாரணை பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்னும் சில திடுக்கிடும் தகவல் என்ன வந்ததுன்னா, பல மாணவிகளுடைய வீடியோ அந்த மாதிரி இவன் எடுத்து வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம இவன் மேல பல கேஸ் ஆல்ரெடி இருக்கு. அதுல திருட்டு, வழிப்பறி இதுவுமே இருக்குது. சில வருடங்களுக்கு முன்னாடி இதே பாலியல் வன்கொடுமை வழக்குமே இவன் மேல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் போலீசார் வழக்க எந்த திசையில விசாரணை பண்ண ஆரம்பிக்காங்கன்னா, இவன் ஒருத்தன் தான் இருக்கானா, இவன் பின்னாடி இன்னும் ஆட்கள் இருக்காங்களா, இல்ல பெரிய கை யார் கை இருக்கா அப்படின்னு பாக்குறாங்க. இதுக்கு இடப்பட்ட கேப்ல நீதிமன்றத்தில் இவன் ஆஜர் செய்யப்படுறான். நீதிமன்றம் வந்து இவனுக்கு 15 நாள் நீதிமன்ற காவல் கொடுத்து உத்தரவிட்டிருக்குங்க. சோ மக்களை, இதுவரைக்கும் நம்ம இந்த பிரச்சனையில பார்த்த விஷயம் எல்லாமே நடந்தது என்ன, பண்ணவன் யாரு, எப்படி பிடிக்கப்பட்டான், இப்ப அவன் எங்க இருக்கான், ஒரு பேசிக்கான விஷயத்தை மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இங்க இருந்துதான் பிரச்சனை வெவ்வேறு கோணங்கள்ல பார்க்கப்படுது. பல அரசியல் தலைவர்கள், மக்கள்
எல்லாருமே ஊடகங்கள் எல்லாருமே இதை வேற விதமா கணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுல சிலது நம்பகத்தன்மையாவும் இருக்கு. நீங்க முதல்ல பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்மணி கொடுத்த வாக்குமூலத்துடைய அடிப்படையில பாத்துக்கிட்டீங்கன்னா இத பண்ணது ஒரு நபர் இல்ல, இன்னொருத்தர் இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கப்படுது. ஏன்னா ஞானசேகர் அந்த பொண்ணை அவன் பாலியல் வன்கொடுமை பண்ணதுக்கு அப்புறம் இன்னொரு சார் இருக்காரு, அதுவும் போன்ல பேசிக்கிட்டே அந்த சாருக்கிட்டையும் நீங்க இதே மாதிரி இணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அந்த சார் யாரு, அதை விசாரிக்க போலீஸ் ஏன் தாமதம் பண்றாங்க அப்படின்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் எழும்புது. போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சதே, அதாவது 24th தான் இவங்க அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, கால் ட்ராப் பண்ணி தான் நாங்க அரெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பல ஊடகங்கள் பல மக்களுடைய கருத்து என்னவா இருக்குன்னா, காலை ட்ராப் பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க, அப்போ அதுல அவர் யார்ட்டெல்லாம் பேசியிருப்பாருன்ற கால் லிஸ்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அப்போ சம்பவத்தன்று இந்த மாணவி சொல்ற மாதிரி இன்னொரு சார் யாரு, அந்த டைம்ல எந்த கால் பேருக்கு நீங்க கண்டுபிடிச்சு நீங்க அதை ஈஸியா பண்ணிருக்கலாம். ஆனா ஏன் தாமதமா செயல்படுறீங்க, அப்போ ஒரு பெரிய புள்ளி இருக்காரு அப்படின்னு ஒரு பெரிய சந்தேகம் எழும்புது. இதை இன்னும் ஊர்ஜிதம் பண்ற மாதிரி அண்ணாமலை வச்ச சில குற்றச்சாட்டு அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்துது. அண்ணாமலைன்னு தான் நம்ம இந்த கேஸ் டிஸ்கஷன் போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் உங்கள்ட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சிக்கு இருக்கிற பிரதான எதிர்கட்சி எதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே தான். ஆனா அவங்க செய்ய வேண்டிய வேலையை மொத்த ஆளா அண்ணாமலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பிஜேபி தமிழ்நாட்டுக்கு ஆகாத கட்சி தான். ஆனா ஒரு நார்மல் பொலிட்டிஷியனா அண்ணாமலை என்ன செய்யணுமோ செஞ்சுக்கிட்டு இருக்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப மட்டும் நான் ஐபிஎஸ் அதிகாரியா இருந்திருப்போம்னா என்கவுண்டர்ல அவனை போட்டு தள்ளி இருப்பேன். ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன், அந்த கமிஷன் அதெல்லாம் செகண்டரி தான், வரத நான் ஃபேஸ் பண்ணிருப்பேன், அந்த அளவுக்கு நான் ஆதங்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்காரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி அவன் மேல பல குற்றச்சாட்டு இருக்கு. ராபரி கேஸ், திருட்டு கேஸ், இதுக்கு முன்னாடி இதே பாலியல் வன்கொடுமை கேஸ் எல்லாமே இருக்கு. சோ இதுல நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சந்தேக கேஸ்ல நம்மள புடிச்சிட்டு போனாலே, ரிமாண்ட்ல வச்சாலே 1 மாசத்துக்கோ 2 மாசத்துக்கோ பக்கத்துல ஒரு காவல் நிலையத்துல டெய்லியும் போய் கையெழுத்து போட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவ்வளவு பெரிய கேஸுக்கு எத்தனை டேட், எத்தனை வாய்தா அவனுக்கு கொடுத்துருக்கணும், அந்த ப்ரொசீஜர்லாம் ஒழுங்கா டேட் வைஸ் ஃபாலோ பண்ணியிருந்தாலே அவனுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். அங்க போலீஸ் அதை ஒழுங்கா கடைப்பிடிக்கல, அதுதான் அவனை குற்றம் தைரியமா செய்ய ஒரு ஊக்குவிச்ச மாதிரி இது ஆயிட்டு அப்படின்னு சொல்லிருக்காரு. அண்ணா யூனிவர்சிட்டியில சிசிடிவி பற்றாக்குறை, அதை கூட இப்ப மனுஷன் நேர்ல போய் ஆராய்ந்து அதையும் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு. சிசிடிவி வைக்க கூட உங்களுக்கு துப்பு இல்லையா? பத்திரிகாரங்க நேர்காணல்ல கமிஷனரே பார்த்து இந்த கேள்வியை தான் கேட்கிறாங்க. கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா? அவர் ஒரு புகைப்படத்தை வெளியிடுறாரு. அதுல அந்த ஞானசேகர் டிஎம்கே உடைய பெரிய பெரிய தலைவர்கள், உதயநிதி ஸ்டாலின் இவங்க கூட எல்லாம் ஒன்னா இருக்கிற மாதிரியான புகைப்படத்தை விடுறாரு. ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்காருன்னா, இவர் கண்டிப்பா ஒண்ணு டிஎம்கேல பெரிய ஒரு ஆளா இருக்கணும், இல்ல டிஎம்கே சப்போர்ட் பண்ற ஒரு நபரா இருக்கணும். அதனாலதான் இந்த கேஸ் ரொம்ப தாமதமா போய்கிட்டு இருக்கு. இந்த இன்னொரு ஒரு பொருளை கிளப்பினாங்க, அவர் தப்பிக்க ஓடினாரு, அதனால நாங்க அவரை பிடிக்க போனோம், அவர் விழுந்துட்டாரு, மாவு கட்டு போட்டிருக்கோம் அப்படின்னு. அந்த மாவு கட்டு உண்மையிலே மாவு கட்டா இல்ல இதை மறைக்கப்பட்ட கட்டா அப்படின்றது விசாரணை தான் தெரிய வருங்க. அண்ணாமலை சார் அதோட நிப்பாட்டிக்கலுங்க. அடுத்தது ஒரு குற்றச்சாட்டு என்ன வைக்காருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சம்பவமானது நடந்தது தமிழ்நாட்டுக்கு அசிங்கம்னா, அதை விட ஒரு கேவலமான விஷயம் என்னன்னா, இந்த எஃப்ஐஆர் காப்பி, ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இது லீக் ஆயிருக்கு. இத பத்தி காவல்துறை ஆணையர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேட்கும் போது அவர் கேஷுவலா என்ன பதில் சொல்றாருன்னா, டெக்னிக்கல் பிரீச் ஆயிருக்கும், அதனால்தான் இதா இருக்கும். இன்னொரு காரணம் அப்படியே திசை திருப்புறது என்னன்னா, அந்த எஃப்ஐஆர் காப்பியை நாங்க விக்டிம் கிட்டையும் கொடுப்போம், அதாவது பாதிக்கப்பட்டவங்கள்ட்டையும் கொடுப்போம், அவங்க கூட ரிலீஸ் பண்ணிருக்கலாம் சார், அதெல்லாம் 2ஆம் பட்சம். முதல்ல போலீஸ் தரப்புல இருந்து அது டெக்னிக்கல் பிரீச் மூலியமா நீங்க லீக் ஆயிருக்குன்னு சொல்றீங்க, அதுக்கு ஒரு விளக்கம் கொடுங்கடான்னா அதை கொடுக்கறது கிடையாது. அவங்க விதண்டாவாதான் பேசுவாங்க. விடியல் அரசு ஆட்சியில நம்ம போலீஸ் கிட்ட இருந்து வேற என்னத்தை எதிர்பார்க்க முடியும்? அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா, பேச்சாளர் ராதா தேவர் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய ஒரு ஆடியோ கிளிப் ரிலீஸ் ஆயிருக்குங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, பல திமுகவை சேர்ந்த ஆளுங்க சோசியல் மீடியா பிளாட்ஃபாரத்துல இந்த கேஸை எப்படி திசை திருப்ப பாக்குறாங்கன்னா, 7 மணிக்கு மேல அந்த பொண்ணுக்கு அந்த புதருக்குள்ள அந்த இடத்துல என்ன வேலை, ரொம்ப கொச்சமான வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க அப்படின்னு. அது அவங்க தனிப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல அந்த பொண்ணுக்கு எப்படி ஒரு கேவலமான விஷயம் அரங்கேறி இருக்கு, அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும் அதை யாரும் பேச மாட்டேங்காங்க. அப்போ நீங்க ஈவேராவை ஃபாலோ பண்றதா சொல்றது, அவருடைய கொள்கைகள், பெண் உரிமைகள், பெண் சுதந்திரம், இதை பத்தி எல்லாம் பேசுறது வெறும் மேடை பேச்சு மட்டும் தானா, எக்ஸிக்யூட் பண்ண உங்களுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு அவங்களும் அவங்க பங்குக்கு வச்சு கிழிச்சிருக்காங்க. சோ மக்களே, இது வரைக்கும் நம்ம பார்த்த விஷயம் எல்லாமே ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, அவன் எப்படி பிடிக்கப்பட்டான்,
அரசியல் தலைவர்கள் மக்களுடைய கருத்து என்னவா இருந்திருக்கு. இப்போ எங்களுடைய கருத்தை நாங்க சொல்றோம். முதல்ல நாங்க பேச விரும்புறது என்ன பாத்துக்கிட்டீங்கன்னா, போலீசார் இந்த கேஸ திசை திருப்ப தான் பாக்குறாங்க. ஏன்னா அந்த இன்னொரு ஆளு யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி இது வரைக்கும் தெரியல. இந்த வீடியோ பதிவு பண்ற வரைக்கும் தெரியல. அதுக்கப்புறம் வந்தா வரலாம். ஆனா இது வரைக்கும் அப்படி எதுவுமே எங்க கண்ணுக்கு தெரிய வரல. அடுத்ததா பாத்துக்கிட்டீங்கன்னா, நியூஸ் சேனல் அகைன்ஸ்டா எங்களுடைய கருத்து என்னன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சம்பவமானது 23க்கு நடந்திருக்குங்க. ஆனா இப்பதான், அதாவது 25க்கு அப்புறம் தான் இந்த விஷயம் இவ்வளவு ஒரு எக்ஸ்ப்ளோசிவா பேசப்படுது நியூஸ் சேனல்கள்ல. ஆனா மறுநாளே இது ஏன் அந்த அளவுக்கு பேசப்படல? அப்போ அங்க ஹாட் டிஸ்கஷனா பெரிய டாபிக்கா என்னமா போய்கிட்டு இருந்தது? இரட்டை இலை எப்படி சோபிக்க போகுது 26ல? பிழைப்பட போதா இல்ல ஒண்ணுபட்டு செயல்பட போறாங்களா அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமாங்க. எங்க வட மாநிலங்களோட நியூஸ் சேனல்ல கூட இதை கவர் அப் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்க ஒரு இதே மாதிரி ரேப் விஷயமும் நடந்திருந்தா இங்க நம்ம எப்படி அதை ரொம்ப பூமாக்கி பேசுறோம். நியாயம் இல்லையா? வட மாநிலங்கள்ல இப்படிதானா அப்படிதானா அப்படின்னு. அப்போ இங்க நடக்கும் போது மட்டும் ஏன் நியூஸ் சேனல் அதை பத்தி பேசல? நம்ம தமிழ்நாட்டோட கௌரவம் போகுதுன்னு பேசலையா, இல்ல ஆளுங்கட்சி அழுத்தம் கொடுத்து பேசலையான்றத அவங்கதான் சொல்லணும். அடுத்ததா இவரை பத்தி சொல்லி ஆகணும். அமைச்சர் ரகுபதி இவர் என்னதமா சொல்றாரு, ஒரு மினிஸ்டர் ரோட்லயோ ஒரு ஃபங்க்ஷன்லயோ போறாருப்பா, பின்னாடி சைட்ல நிக்கிறவனை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு. அதாவது அண்ணாமலை வச்ச குற்றச்சாட்டுக்கு இவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறாராமா. சார், கொஞ்சம் அவர் அனுப்பின போட்டோ எல்லாமே நல்ல கிளியரா போய் பாருங்க, சரிங்களா? அதுல ரொம்ப க்ளோஸா உங்க கட்சி ஆளுங்க வீட்டிலே அவரு தோல் மேல கை போடுற அளவுக்கு பக்கத்துல நிக்கிறாரு. உதயநிதி ஸ்டாலினுக்கு இவ்வளவுதான் டிஃபரன்ஸ், அவ்வளவு பக்கம் நிக்காரு. இதை கிளியர் கட்டா பாக்குறது கிடையாது. மேல என்ன எழுதி கொடுக்காங்களோ அப்படியே தெருவில் அடிச்சு விட்டுற வேண்டியது. நீங்களா எப்படிதான் அமைச்சரா இருக்கீங்களோ. கடைசியா அம்மா கனிமொழி அம்மாட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். அது எப்படிமா வட மாநிலங்கள்ல இந்த மாதிரி சம்பவம் நடந்தா மட்டும் உங்க கண்ணுல இருக்கிற அந்த நீதி தேவதையோடைய ரிப்பன் திறந்துருது, நீங்க ரொம்ப குரல் கொடுக்க ஆரம்பிச்சிடுறீங்க. அதே தமிழ்நாட்டுல நடந்தா கருப்பு ரிப்பன் வச்சு கெட்டிக்கிட்டு வீட்டுல உட்காந்துடுறீங்களே எப்படி? இதுக்கு நீங்க ஒரு குரல் கொடுக்க வேண்டியதானே? ஏன் பேச மாட்டேங்க? சோ வியூவர்ஸ், இதுவரைக்கும் இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவன், கைது செய்யப்பட்டவன், போலீஸ் தரப்பு, அரசியல்வாதிகள் தரப்பு, மக்கள் தரப்பு, இவங்களுடைய கருத்துக்கு அகெயின்ஸ்டா எங்களுடைய கருத்து என்னன்றதை நாங்க பதிவு பண்ணோம். சோ as usual வீடியோவோட நம்ம எண்ட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டோம். பாதிக்கப்பட்டது இதுல மெயினா யாருன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல நம்ம 3 விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்கு. முதல்ல பெண் சுதந்திரம், பெண் உரிமை, அது யாரும் இல்லைன்னு சொல்லவர். பட் என்னதான் சுதந்திரமா இருந்தாலுமே அந்த ஒரு இடத்துல அந்த காதலனோ காதலியோ அவங்க இருக்கிறது ஒரு காலேஜோடைய வராண்டா, ஒரு கிரவுண்ட்னே வச்சுக்குவோமே. பாருங்க, நீங்க பிரைவேசியா இருக்கிறது உங்க தனிப்பட்ட உரிமை. ஒரு காதலன் கூட நீங்க எப்படி வேணா இணக்கமா இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா பிரைவேசிய பப்ளிக் பிளேஸ்ல பண்றது தப்பு தான், புரிதுங்களா? ஆனா அதுக்கு நீங்க செஞ்சு நாங்க நியாயம் சொல்ல வரல. அந்த மாதிரி இடத்துல நீங்க அப்படி தப்ப செஞ்சு இந்த மாதிரி நாய்களுக்கு நம்ம ஏன் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்? அதுக்குன்னு எவ்வளவு இடங்கள் இருக்கு. அந்த மாதிரி இடத்துல நம்ம பிரைவேசியான விஷயத்த வச்சுக்கலாம். அதான் எங்களுடைய கருத்து. அதே சமயத்துல இவ்வளவு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தும் இன்னைக்கு நம்ம நியூஸ் பேப்பர்ல இருந்து எவ்வளவோ டெவலப் ஆகி இவ்வளவு அழுத்தங்கள் இந்த அரசுக்கு கொடுக்கப்பட்டாலுமே இந்த கேஸ்ல பொறுமையாதான் விசாரணை நடக்க போது. சம்பந்தப்பட்ட அந்த ஆள், அந்த சார் யாருன்றது கடைசி வரைக்கும் தெரிய போறது கிடையாது. சிம்பிளா சொல்ல போகணும்னா சாமி பட பாணியில கையில மிளகா பொடியை வச்சுக்கிட்டு போறதுதான் பெண்களுக்கு நல்லது. அந்தந்த மாநிலத்துல அந்தந்த ஆளுங்கட்சியோடைய ஆதிக்கம் தான் இருக்க போது. உங்க சுதந்திரத்தையும் உங்க பாதுகாப்பையும் நீங்க சரியான முறையில அணுகுனீங்கன்னா உங்களை நீங்களே பாதுகாத்துக்கலாம். யாரையும் நம்பி நீங்க இருக்க வேண்டாம். அதே மாதிரி பெண்களே, இந்த ஒரு பெண்மணி மட்டும் பாதிக்கப்படல. இவங்க மட்டும்தான் தைரியமா இந்த கம்ப்ளைண்ட் ஆனதை கொடுத்துருக்காங்க. பல பெண்கள் இருக்காங்க, எங்க சொன்னா நம்ம பேர் வந்துருமோ, நம்ம அசிங்கம் ஆயிருமோ அப்படின்னு பயந்து இந்த விஷயத்த வெளியே சொல்லாம கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்காம இருக்காங்க. அப்படி கொடுத்திருந்தா எவ்வளவு கேஸ் வந்திருக்கும். நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஒரு தப்பு நடந்துட்டு, ஒரு பிரைவேசியான விஷயம் தான், அது பொது இடத்துல வச்சு நீங்க பண்ணிட்டீங்க. பட் உங்க மனதுக்கு பிடித்த ஒரு நபருடன் தான் நீங்க உங்க காதலோட தான் பேசிருக்கீங்க, இணக்கமா இருந்திருக்கீங்க. அது தப்பா ரைட்டான்றது நீங்களே புரிஞ்சு அதை நீங்க திருத்திக்கலாம், அது 2ஆம் பட்சம். ஆனா அதை இந்த மாதிரி ஆளு மிஸ்யூஸ் பண்றான் தெரியுமா, அதை மட்டும் என்னைக்கும் பொறுத்து மட்டும் போகவே கூடாது பெண்மணிகளே. ஏன்னா நீங்க தைரியமா கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தாதான் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஒரு பெரிய லெசன் கிடைக்கும். அதுல உங்களுக்கு ஒரு சின்ன லெசன் கிடைக்கும். இதான் எங்களுடைய கருத்து. வீடியோ பார்த்தவங்க உங்களோட கருத்துன்றதை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.